Ramadan recipes day 5 and today chicken cutlet. Yes. இது பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் ஆயில் ஊற்றி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு let it golden. அதுக்கப்புறம் go ahead and add 1/4 கிலோ சிக்கன், மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு அண்ட் 2 உருளைக்கிழங்கு நல்லா பெரிய சைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா மிக்ஸ், வாட்டர், விசில். இவன் 2 விசில் ஊதும்போது மீன்வைல் ஒரு வெங்காயத்தை நறுக்கி சாப்பரில் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கையில் கொண்டு நறுக்கிக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, கொத்தமல்லி. இவன் விசில் ஊதுனதுக்கப்புறமா மண்டையை கலட்டி உருளைக்கிழங்கு எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி நவீன மிஷின் வச்சு நல்லா நசுக்கிக்கோங்க. அது மேஷ் ஆனதுக்கப்புறமா சிக்கனை க்ளீன் ஹேண்ட்ஸை வச்சு நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ட்ரெட் பண்ண சிக்கனெல்லாம் அந்த பொட்டேட்டோஸில் போட்டுக்கோங்க. அப்படியே நம்மளோட ஆனியன்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் மிளகாத்தூள், மலைச்சாரல் மாதிரி உப்பு, மிக்ஸ். ஒரு தட்டில் உங்கள் பிரெட் க்ரம்ஸை இந்த மாதிரி போட்டு ஒரு முட்டையை இன்னொரு தட்டில் அடித்து வச்சுக்கோங்க. Now make one பந்து, 35 the பந்து, குளிப்பாட்டிஃபை the பந்து in முட்டை and coat your பந்து in bread crumbs. Repeat the same process for all the other பந்துகள். இப்போது ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. டீப் ஃப்ரை பண்ணோன்னா பண்ணிக்கோங்க, பட் ஐ ப்ரிஃபர் ஷாலோ ஃப்ரைங். இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு உங்கள் கட்லெட்ஸை போட்டுட்டு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா ஃப்ளிப் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இறக்கி வச்சுருங்க. And that is how you make this crispy, flavorful chicken cutlet.